Hi friends, welcome back to our channel Safa Creations. Aari workல beginnersக்கான பேசிக் கிளாसेसலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாளா என்னால வீடியோஸ் எதுவுமே போட முடியல. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டு இருக்கனால வீடியோஸ் எதுவுமே ரெடி பண்ணி போட முடியல. நிறைய பேர் வந்துட்டு ஏன் டியூட்டோரியல்ஸ் வரதில்லைன்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்காக வாரத்தில் ஒரு வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸோட டைமிங்ஸ் பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. 2 விதமான டைமிங்ஸ் வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமிங்லையுமே கிளாஸஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த டைமில் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியுமோ அந்த டைமிங்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நாங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெட்டீரியல் கிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிட்டில் வந்துட்டு பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே கற்றுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ யூடியூப் பார்த்து கற்றுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கிட் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும், டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும், மெட்டீரியல் கிட் தேவைப்பட்டாலும், ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு டுட்டோரியல் கிளாஸும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல், சுகர் பீட்ஸ் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ், அதாவது புதுசாக ஆரி பழக ஆரம்பிக்கிறவங்களுக்கு பீட்ஸ்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பார்த்து வாங்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில டிப்ஸஸும் நான் இதில் கொடுக்கலான் இருக்கேன். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குவாலிட்டி இல்லாத பீட்ஸ். நீங்கள் தரம் இல்லாத பீட்ஸை வந்து வாங்கும்போது அதனால் பிகினர்ஸ்க்கும் டிசைனர்ஸ்க்கும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பீட்ஸ் வாங்கும்போது நம்ம எதையெல்லாம் கவனித்து பார்த்து வாங்கணும். எந்த பிராண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, இந்த பீட்ஸ்லாம் வந்து அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா கூடாதா, இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கும் சரி, இப்போ கொஞ்சம் ஆரி கற்றுக்கிட்டு சிம்பிள் டிசைன்ஸ்லாம் போட்டு தர ஆரம்பிச்சிருக்க ஒரு டிசைனருக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னை விட பீட் ஒர்க் இருக்க ப்ளவுசஸ் தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வகையான பீட்ஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ரொம்ப முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுற பீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் தான். ஸோ நம்ம இன்றைக்கி சுகர் பீட்ஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பீட்ஸில் வந்து நம்ம அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுகர் பீட்ஸில் தான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இன்றைக்கி இந்த பீட் பற்றின விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா கிளாஸ் மெட்டலில் தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. சுகர் பீடில் வெரைட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் வெரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கலர்ஸ் வச்சு வேணால் நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். சாரியோட பார்டரில் வரக்கூடிய ஜரி கலர்ஸ், அதாவது கோல்டன், சில்வர், காப்பர், மெஹந்தி கலர், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டார்க் கோல்டு, பிரைட் கோல்டு, டல் கோல்டு, இப்படி பார்டரில் வரக்கூடிய கோல்டன் டைப்ஸை வந்து ஒரு செக்ஷனாகவும், இன்னொன்று வந்துட்டு மல்டி கலர்ஸ், க்ரீன், ப்ளூ, ரெட், எல்லோ அந்த மாதிரியான கலர்ஸை வந்து இன்னொரு செக்ஷனாகவும் நம்ம பிரிக்கலாம். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒர்க்கை வந்து விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து நான் கோல்டன் வெரைட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி தரலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கை வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கும், கொஞ்சம் ட்ரெண்டியாக மாடர்னான லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கலர் பீட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணி தரலாம். ஸோ இதில் டைப்பில் வந்து வித்தியாசம் கிடையாது. நம்ம கலர்ஸ் வச்சு வேணால் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, தரம் இல்லாத ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட்டை வந்து தப்பாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த டைம் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கவனமாக நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ், இன்னொன்று கலர். பீட்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் இல்லாமல் மிக்ஸ்டாக வேறு சைஸில் அன்இவனாக இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக வெளுத்து போய் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைஸில் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால என்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கலாம். சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு பிகினருக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க வந்து நீடிலையும் த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ணி போடுறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து அவங்க பீட்லேயும் நம்ம வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கோம், சைஸ் ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறப்போ அதை எடுத்து போடும்போது அவங்களுக்கு ஒரு பீட் வந்து நீடிலில் போகும், இன்னொன்று வந்து நீடிலில் போகாது. இவங்க ஒவ்வொரு பீடையும் கவனித்து பார்த்து எடுத்து போட வேண்டியிருக்கும். இதனால் அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அவங்களுக்கு போடணும், நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கூட குறைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிசைனர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். டிசைனருக்கு வந்து இந்த சைஸ் ப்ராப்ளம்னால
டிசைனிங் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. ஒரு லைன் இருக்குது அப்படின்னா கூட எல்லா பீட்ஸும் ஒரே அளவில் இருந்தால் தான் அதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க போடுற டைமிங் வந்து பல மடங்கு அதிகமாகும். இப்போ அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் தான் போட்டு தந்துட்டுருக்காங்க, அவங்களோட ஸ்பீட் லெவலே கம்மியாக தான் இருக்கும். இதில் பீட்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்கும்போது அதை கவனித்து எந்த பீட் நீடில் போகும்னு பார்த்து எடுத்து போடும்போது நார்மலாக அவங்க போடுற டைமிங்கை விட பல மடங்கு அதிகமாக டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து டிசைனருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். அடுத்தது பீட்ஸோட கலர்ஸ். பீட்ஸ் கலர்னால பிகினர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க கற்றுக்க தான் போகிறாங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் டிசைனருக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைனர்ஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல இம்ப்ரெசிவான டிசைன்ஸ் வந்து பண்ணி தந்து கஸ்டமருக்கு வந்து பிடிக்கிற விதமாக நல்லபடியாக பண்ணித்தர வேண்டியது அவசியம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி தரீங்க, ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்கோட ரொம்ப டைம் எடுத்து அழகான டிசைன் பண்ணி தந்தீங்க அப்படின்னா கூட பீட்ஸ் வந்து நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, கலர்ஸ் வந்து சீக்கிரமே அவங்களுக்கு ஃபேட் அவுட் ஆயிடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ நல்லா நீங்கள் போட்டு தந்திருந்தாலுமே நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே எல்லா டைமிங்ஸுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ளவுசஸ் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து கிடைக்காது. இதனால் உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகாமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பீட் வந்து நம்ம வாங்குறது ரொம்ப கவனித்து வாங்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எது வந்து குவாலிட்டி இல்லாத பீட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சைஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும், கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஷேப் ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும், ஹோல்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம குவாலிட்டி இல்லாத பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொன்று கலர் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். கோல்டுலேயே 2-3 டைப் கோல்டு வந்து மிக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து தரமில்லாத பீட்ஸ் தான். இன்னொன்று வந்துட்டு கொடுத்துருக்க கோல்டன் கோட்டிங் வந்து ஒரு சைடில் வந்து டார்க்காக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து இருக்காது, அங்கங்கே ஒளிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்க்கவே லுக் நல்லா இல்லாமல் வெளுத்து போன மாதிரி கலரில் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஒரு குவாலிட்டி இல்லாத பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதெல்லாம் மோசமான பீட்ஸுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து வாங்கணும். சைஸ் வந்து யூனிஃபார்மாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், அதோட ஹோல்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் கடையில் போனீங்கன்னா கையில் எடுத்து பார்த்து வாங்க, உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்க. நீங்கள் எடுத்த உடனே அவங்கள வந்து கிராம் கணக்கில் நிறுத்தி பேக் பண்ண சொல்லாதீங்க. கையில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்தது கலர் வந்து பிரைட்டாக இருக்கா. நல்ல பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஓவர் பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப டிம்மாகவும் இருக்காது, ஒரு மீடியம் கலரில் இருக்கும், எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல பீட்ஸ்க்கான அடையாளம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கடையில் வாங்குறது நல்ல முக்கியமான விஷயம். என்னன்னா பீட்ஸ் வந்து ஈவனாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், பீட்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக நான் ஃபில் பண்ணியிருந்தேன்னா ஒரு 2 தடவை ஷஃபில் பண்ணாலே ஃபுல்லாக லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ண முடியும். இதுவே பீட்ஸ் ஈவன் இல்லாமல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குன்னா இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து போட முடியாது. ஸோ ஒவ்வொரு பீடாக செக் பண்ணி ஒவ்வொன்றா தான் நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதிலே ஒவ்வொன்றும் உள்ளே போகாது, அப்புறம் ஒவ்வொன்று மட்டும்தான் போகும், அதை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்து போடணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகும். ஒரு சிலர் வந்துட்டு கேட்பாங்க, எனக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது நல்ல ப்ராண்டாக இருந்தால் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, நான் ஒரு 3 ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராண்டில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஏஸ்டார் ப்ராண்ட், இது வந்து ஜப்ளோ மேக்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து ப்ரிஷோ ப்ராண்ட். ஓகே, இந்த 3 ப்ராண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3மே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3த்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. வந்து ஏஸ்டார் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான். ஏஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு 220 ருபீஸ் கூட இருக்குது. ஜப்ளோ மேக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டு இது வந்து 349. ப்ரிஷோ ப்ராண்ட் வந்து 439. இந்த ரெண்டை கம்பேர் பண்ணால் இந்த ப்ரிஷோ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகம். ஆனால் இது எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஸ்டார் ப்ராண்ட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த 3 ப்ராண்ட்ஸுமே நீங்கள் இருக்க ஏரியாவில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸ் தான். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3 பேக்குமே வந்து 450 கிராம்ஸ். இப்போ நீங்கள் கடையில் கிராம் கணக்காக வாங்குறத விட இந்த மாதிரி பெரிய பேக் வாங்கும்போது ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பேக்கிங்காக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் அதிகமாக என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கலர்ஸ் மட்டும் இந்த பெரிய பேக்கை வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஏஸ்டார் பிராண்டோட சைஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மற்ற 2 பீடை விட ஒரு சுற்று இது வந்து பெரிய பீடாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாலும் இந்த பீட் வந்து யூஸ் பண்ணி.
இதுதான் வந்து ஃபிஷ்ஷோ. இந்த பீட்ஸ் வந்து பாருங்கள், ஏ ஸ்டாரை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈவனாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமான பிராண்ட். அடுத்தது வந்து ஜாப்லோ மேக்ஸ். இதுதான் வந்து நான் மெஹந்தி கலர்னு சொன்னேன் இல்லையா, இந்த மெஹந்தி கோல்ட் பீட் இல்லைனா ஆன்டிக் கலர் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் டல் ஃபினிஷிங் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி தரலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த பீட்ஸ் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சில்க் த்ரெட் இதெல்லாம் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இத்திரும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல டவுட்ஸ் இருக்கும். தாராளமாக நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் தண்ணியும் காற்றும் படாத மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதை அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி கட் பீட்ஸ் கூட ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி மல்டி கலரில் இருக்கும், கோல்டனில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அசைச்சு பார்க்கும்போது மல்டி கலராக உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஏ ஸ்டார் பிராண்டில் இருக்க கட் பீட்ஸ். ஸோ கட் பீட்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக பேக்காக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 100லேருந்து 150 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ட்ரேசிங் பவுடர், இது வந்து எல்லா விதமான எம்ப்ராய்டரிக்கும் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எனி டைப் ஆஃப் சாரீஸ் அண்ட் க்ளோத்னு போட்டிருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கெரோசின் யூஸ் பண்ணி அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி வந்து இந்த ட்ரேஸ் பவுடரை யூஸ் பண்ணணும், எப்படி கலக்கணும், எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இன்னொரு தனி வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1/2 கிலோ பேக்கெட்டோட விலை வந்துட்டு 80 ரூபா. அடுத்தது ஜர்க்கன்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுவோம். இந்த ஸ்டோன்ஸோட பேர் வந்து நம்ம ஜர்க்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளவுஸில் வந்துட்டு இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க இந்த சக்கரியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதோட சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுவோம். இந்த ஸ்டோன்ஸை வந்து ஜர்க்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது. 30 கிராம் பேக். இது 30 கிராம் வந்து 280 rupees வருது. இது வந்து ஆன்டிக் பீட்ஸ். இந்த மாதிரி ஒரு பஞ்ச் வந்து நம்ம ஒரு பஞ்ச் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும்னா. இந்த ஒரு பஞ்சோட ரேட் வந்து 50லேருந்து 60, 70 இந்த மாதிரி ரேட் வந்து இருக்கும். ஒரு 10 rupees முன்ன பின்ன இருக்கும். எதை வச்சுன்னா இதோட சைஸை பொறுத்து. இது வந்து 3mm, 2mmல இருக்குது, 3mm, 4mm இந்த மாதிரி நிறைய சைஸில் வந்து இந்த ரவுண்ட் பீட் கிடைக்குது. உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணால் கூட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாது. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கூட மேட்ச் பண்ணிங்கன்னா கலர் வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பஞ்ச் வந்து நான் வாங்கியிருக்கேன் ரவுண்ட் பீட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ரீசெண்டாக வாங்கியிருக்க ஆரி மெட்டீரியல்ஸ். நீங்கள் பீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஆரி டியூட்டோரியல்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.